உடல் எடையை குறைக்கணும், யூடியூபால் பறிபோன உயிர். இந்த பொண்ணு என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பார்த்து பண்ணோம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? சும்மா ஏதாச்சும் உங்களுக்கு காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா என்னை விட்டுறாங்கப்பா. அது ஒவ்வொருத்தரோட உடல் தன்மைக்கு ஏத்த மாதிரி டாக்டர் அதை கேட்டுட்டு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அது வீடியோலயே சொல்லி இருக்க கூடாதா? ஏன்னா ஓபனிங்லயே நான் வீடியோல அதுதானே மேடம் சொல்றோம். வீடியோ பேசும்போது அந்த வீடியோல சொல்லல சார். நீங்க டிஸ்க்ளைமர் மாதிரி கீழே போடுறீங்க. அது ரொம்ப குட்டியான டெக்ஸ்ட்ல ரொம்ப ஸ்பீடா ஓடுது. அதுக்கு நீங்க என்னைய பொறுப்பேத்துக்க சொல்றீங்களா? இனிமேல் யாரையும் யூடியூப்பை பார்த்து தயவு செய்து எடுக்காதீங்க. என்ன மாதிரி பெற்றோருக்கு இனிமேல் யாருக்கு நிலைமை வரக்கூடாது. சமீப நாட்களா சமூக வலைதளத்தின் மீதான மோகம், ஈர்ப்பு அல்லது அளவுக்கு அதிகமான நம்பிக்கை, இதுல எந்த வார்த்தை வேணாலும் போட்டுக்கலாம். இதெல்லாம் போதாம இன்னும் இதை விட தீவிரமான ஒரு வார்த்தை அந்த இடத்த ஃபில் பண்றதுக்கு நம்ம தேவைப்படுது. அந்த அளவுக்கு சமூக ஊடகங்களால பல அப்பாவி உயிர்களை நம்ம இழந்துகிட்டு இருக்கோம். சில வாரங்களுக்கு முன்னாடி திருத்தணியில் நடந்த ரயிலில் நடந்த சம்பவம் நமக்கு தெரியும். ரீல்ஸ் மோகத்தால் ஒரு வடமாநில இளைஞரை ஒரு பாடல் போட்டு பட்டாக்கத்திகளால் அவரை தாக்கி குத்துயிரும் கொலை உயிருமாக ஒரு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவங்கிறது தமிழ்நாடு முழுக்க மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறி இருந்தது. போதை கலாச்சாரம் தலை தூக்கிருச்சு, சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லைன்னு பேசுபொருளாக மாறி அதுக்கு பிறகாக அந்த மாநிலத்துடைய இளைஞர் தன்னுடைய சொந்த மாநிலத்திற்கே போனார். இது பேசுபொருளாக இருந்துகிட்டு இருக்க சூழல்லையே ஓரிரு நாட்களுக்கு முன்பு கேரள மாநிலத்தில் பேருந்தில் பயணிக்கும் பொழுது ஒரு பெண் எடுத்த வீடியோ ஒன்று சமூக ஊடகங்களில் மிகப்பெரிய அளவில் வைரலானது. ஒரு நபர் தன்கிட்ட தவறாக நடக்க முயற்சி பண்ணுறாரு, பாலியல் ரீதியான தவறான தொடுதல்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி வெளியிட்ட ஒரு வீடியோங்கிறது. அந்த நபர் தற்கொலையே பண்ணிக்கிட்டாரு. அதற்கு பிறகாக இப்போ அந்த வீடியோவை பார்த்து அதெல்லாம் இல்லை, இது எதேச்சையாக நடந்த சம்பவம், இது தவறான ஒரு சித்தரிப்பு அப்படின்னு அந்த உயிர் போனதுக்கு பிறகாக இப்போ எல்லாரும் அவருக்கு நல்லவர் அப்படிங்கிற ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. திருத்தணியிலையாவது அவரு உயிரோடையாவது காப்பாற்றப்பட்டாரு வடமாநில இளைஞர். ஆனா இங்க ஒரு அப்பாவி உயிர் போயிடுச்சு. இந்த மாதிரியான சம்பவங்களே நம்ம பேசிக்கிட்டு அதுல இருந்தே வெளியில வராத சூழல்ல மதுரையில ஒரு கல்லூரி மாணவி உடல் எடையை குறைக்கணும் அப்படிங்கிற ஆசையில ஒரு யூடியூப் சேனலை பார்த்து அதுல சொல்லப்பட்ட ஒரு பொருளையும் அவங்க சொல்லி கொடுத்த ஒரு செயல்முறையையும் வச்சு சாப்பிட்ட அந்த மருந்தின் பெயரால அவங்க இப்போ உயிரோட இல்லை. அவங்க அப்பாவுடைய பேச்சு, அவர் அழுகக்கூடிய அழுகைங்கிறது பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களையும் கண்கலங்க வைக்கக்கூடிய வகையில தான் இருக்கு. உடம்பு குறைக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுச்சு. எப்பா வேணாம்ப்பா, ஏன்னா சாப்பிடக்கூடாப்பா, மருத்துவம் இல்லாமல் அவங்க ஏதாவது சொல்லுவாங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைப்பா அதில் போட்டிருக்கு சாப்பிட்டா உடம்பு குறையும்னு சொல்கிறாங்க, அதுலேயே யூடியூப்பில் பார்த்து நான் இது பண்ணேன் அப்படின்னு சொல்லி அளவு எதுவும் கூட போயிடுச்சு போல. கூட போனோன்னே அது கொஞ்சம் நேரத்துலேயே ஒரு 10 நிமிஷம் ஒரு அரை மணி நேரத்துலேயே வாந்தி வயிற்றால எல்லாம் போயிடுச்சு. சோர்வாயிடுச்சு. உடம்பே சோர்வாகி ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனால் அங்கே மருத்துவம் குளுக்கோஸ் சேர்த்துறாங்க, அதுலேயும் சரியாகாமல் திருப்பி வீட்டுக்கு வந்துட்டான். கொஞ்சம் ஓரளவு நார்மலாக இருந்துச்சு. நார்மலாக இருந்தோன்னே அப்புறம் ஒரு 12, 2 மணி 3 மணி போல் வீட்டுக்கு வந்துட்டான். குளுக்கோஸ் சேர்த்திட்டு வந்த பின்னாடி கொஞ்ச நேரம் ஒரு 4 மணி வரையும் இதாக இருந்துச்சு. ஒரு 5, 6 மணி போல் திருப்பி வாந்தி வைத்தால வந்துருச்சு. கண்ட்ரோல் பண்ண முடியல. அது அப்பா எனக்கு வெங்காரம் அப்படிங்கிற ஒரு பொருள், அதை சாப்பிட்டா உடல் எடை குறையும் அப்படின்னு அந்த யூடியூப் சேனல்ல போட்டிருக்காங்க. அதை பார்த்த அந்த பொண்ணு அதை ஒரு கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்காங்க. சாப்பிட்டதுனால வயிற்றுப்போக்கு, வயிற்று வலின்னு ரொம்ப பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் எடுத்துட்டு திரும்ப வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டு உடம்ப முடியல, சுத்தமாக லூஸ் மோஷன் போகுது, ரத்தமாக போகுது, அப்பா அம்மாட்ட சொல்லி அழுகுறாங்க. மதுரை ராஜாச்சி மருத்துவமனைக்கு போகிறப்போ வர வழியிலேயே இறந்துட்டாங்கன்னு மருத்துவர்கள் சொல்லிடுறாங்க. திருப்பி 8-10 மணிக்கு வந்தோம். சரியாயிரு அப்படின்ட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தா அதனால பேச முடியல. பேசாம உணருது, அப்பா என்னை காப்பாத்துங்கப்பா, என்னை கண்டிப்பா
என்னை விட்டுறாங்கப்பா அப்படின்னு, என்னை விட்டாதீங்கப்பா நீ வாப்பா அப்படின்னு. சரி அப்படின்னு சொல்லி என் நண்பனை ஃபோன் பண்ணிச்சு வர சொல்லி ஆட்டோவில் போகிறான். பார்த்தா உடம்பு அப்படியே வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்கு. எப்பா எப்பா அப்படின்னுது. அப்படியே போய் ஆஸ்பத்திரி செத்தா, பொண்ணு இறந்து போச்சு. இப்படி ஒரு யூடியூப் சேனல்ல உடல் எடையை குறைக்கணுமா, நீங்க பளபளன்னு வெள்ளையா ஆகணுமா, இல்லைன்னா சருமத்துல எந்த விதமான பருக்களோ கரும்புள்ளிகளோ இல்லாம இருக்கணுமான்னு பல விதமான ஈர்க்கக்கூடிய வகையில தம்ப்நெயில் போட்டு வைக்கிறது. அந்த தம்ப்நெயிலை பார்த்து இன்னைக்கு இருக்கக்கூடிய படித்தறிந்த யங்ஸ்டர்ஸ்கள் கூட அதை போய் பார்த்து அதை ஃபாலோ பண்றதுங்கிறது நிறைய அதிகரிச்சிருச்சு. அதனால பல பக்க விளைவுகள் வந்ததை நம்ம பார்த்தோம். ஆனால் இன்னைக்கு நம்ம ஒரு உயிரையே விட்டுருக்கோங்கிறப்ப இதற்கு மேலாவது இந்த சமூகம் விழிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தாலும் அந்த யூடியூப்காரர்கள் இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க, அவங்க அதுக்கு பொறுப்பு ஏற்றுக்கிறாங்களா, இல்லைன்னா அவங்க இனிமேலாவது ஒரு சில மாற்றங்களை செய்வாங்களா அப்படிங்கிறதுக்காக அந்த குறிப்பிட்ட யூடியூப் சேனலுக்கு தொடர்பு கொண்டு நம்ம பேசணும். அவங்க ஸ்க்ரீனில் தொடர்புக்குன்னு கொடுத்துருக்க அதே நம்பருக்கு தான் கால் பண்ணி பேசணும். இந்த மாதிரி ஒரு மாணவி உயிரிழந்திருக்கிறாங்களே, உங்கள் தரப்பில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டோம். அதுக்கு அவங்க தரப்பில் என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சாப்பிட சொல்லலையே, எந்த அளவில் சாப்பிடணும்னு அவங்க எங்ககிட்ட கேட்டாங்களா, ஒரு ஹேர் ஆயில் செய்யணுன்னா கூட நீங்கள் செஞ்சுருக்க ஹேர் ஆயில் கலர் எங்களுக்கு வரல, நீங்கள் எப்படி செஞ்சீங்கன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க. ஆனால் இந்த பொண்ணு எதன் அடிப்படையில் எந்த அளவுக்கு எந்த வயசுக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாமல் எப்படி சாப்பிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அலட்சியமான ஒரு பதில்னு கூட சொல்லலாம். ஆனால் நாங்கள் சாப்பிட சொல்ல நாங்கள் டிஸ்க்ளைமர் போட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க. அது எந்த அளவுக்கு ஸ்பீடாக போகுது அப்படிங்கிறத நம்ம 2x வச்சு பார்ப்போம் இல்லையா வீடியோவை, அந்த அளவுக்கு நம்மளால் படிக்க கூட முடியாது. அவ்வளோ ஸ்பீடாக அந்த டிஸ்க்ளைமர் பாஸ் ஆகுது. வெறும் டிஸ்க்ளைமர் மட்டும் அதில் கிடையாது, எந்தெந்த வழிகளுக்கு எந்தெந்த உடல் ரீதியான பிரச்சனைகளுக்கு நம்ம மருத்துவம் பார்க்குறோம் அப்படிங்கிறதோட சேர்ந்து அதில் டிஸ்க்ளைமராக ஒரு லைனும் போகுதே தவிர முழு டிஸ்க்ளைமர் அது கிடையாது. வணக்கம் மேடம், நான் ஒன் இண்டியா தமிழ்லேருந்து ரிப்போர்ட்டர் அக்ஷயா பேசுகிறேன். வணக்கம் மேம், சொல்லுங்க. மதுரையில உங்க சேனல் பார்த்து மருந்து சாப்பிட்டதா உயிரிழந்ததா சொல்லப்படுது, அது உண்மையா அப்படின்றதுக்காக கால் பண்ணியிருந்தோம். நீங்க வீடியோ பாத்தீங்களா? எந்த வீடியோவை? நீங்க நியூஸ் பாத்தீங்களான்னு கேக்குது. ஆமா மேம், நியூஸ் பார்த்துட்டு தான், இல்ல சோஷியல் மீடியா. இல்ல நீங்க நியூஸ் பாத்தீங்க, அது என்ன எங்க மெடிசனா இல்ல எங்க கிட்ட எதுவும் கன்சல்ட் பண்ணாங்களா? இல்ல உங்ககிட்ட கன்சல்ட் பண்ணல, உங்க சேனல் பார்த்துட்டு தான் சமூக வலைதளங்கள்ல பரவலா. இப்ப ஒரு மருந்து நாங்க ரெடி பண்றோம்னா மருத்துவம் படிச்சு அவங்க எத்தனை வருஷம் படிச்சு அந்த மருந்து எப்படி கரெக்டா என்ன லெவல்ல ஃப்ரை பண்ணணும், எப்படி அரைக்கணும், எப்படி யூஸ் பண்ணணும்னா மருத்துவர் படிச்சு அந்த லைன்ல வர்றாங்க. இவங்க வீடியோ பார்த்துட்டு அவங்க இஷ்டத்துக்கு பண்ணி அவங்க என்ன மிக்ஸ் பண்ணாங்க, எப்படி ஃப்ரை பண்ணாங்க, எந்த குவான்டிட்டில எடுத்தாங்கன்னே தெரியல. ஒன்னா அவங்க ரெடி பண்ணத திருப்பி மருத்துவர் கன்சல்ட் இல்லாம அவங்க சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டுருக்காங்க, நாங்க வீடியோ எப்படி பண்றதுன்னு போடுறோம், அதை பண்ணி எடுத்துட்டு அவங்க சாப்பிடக்கூடாதுல்ல, கன்சல்ட் பண்ணி தானே சாப்பிடணும். அது அவங்க மேல தப்பு தானே. நீங்க வீடியோல குறிப்பிட்டிருக்கீங்களா, பேசும்போது கன்சல்ட் பண்ணிட்டு நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிருக்கீங்களா? கீழ வீடியோல போறத நாங்க கன்சல்ட் பண்ணி தான் சாப்பிட சொல்லிருக்கோம். நாங்க அவங்க எதுக்கு சாப்பிட சொல்ல, நாங்க பல்பொடி கூட கன்சல்ட் பண்ணி தான். அது ஒரு சிலர் போன் பண்ணி கூட பேசுவாங்க, என்ன மேடம் பைத்தியக்காரத்தனமா சொல்றீங்க, பல்பொடி கூட கன்சல்ட் பண்ணுவாங்க. இல்ல நீங்க மருத்துவ முறைப்படி தான் போகணும் அப்படிதான் நாங்க சொல்லியிருக்கோம். அவங்க படிச்ச பொண்ணா இருக்காங்க, எஜுகேட்டடா இருக்காங்க, எந்த குவான்டிட்டியில சாப்பிட, அட்லீஸ்ட் இங்கிலீஷ் மெடிசன் போய் வாங்கினா கூட தலைவலி மருந்து கூட டேப்லெட் எந்த குவான்டிட்டியில எடுக்கிறோம்னு கேக்குறாங்க. படிக்காதவங்க கூட கேக்குறாங்க. இந்த பொண்ணு என்ன மாதிரி சாப்பிட்டுட்டு இந்த வீடியோ பார்த்து பண்ணோம்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இல்ல மேடம், இப்போ எல்லாராலையும் குற்றம் சாட்டப்படுறது இந்த வீடியோவால அப்படின்னு. அப்போ நீங்க ஒண்ணு அந்த வீடியோல பேசும்பொழுது சொல்லி இருந்திருக்கணும். இப்போ எல்லாரும் இப்ப உடல் எடை உடனடியா குறையுது, படிக்காத பிள்ளைங்களுக்கு கூட தெரியும், படிக்காதவங்களுக்கு கூட தெரியும். ஒரு மெடிசன் ரெடி பண்ணும்போது அவர் டாக்டரை கன்சல்ட் பண்ணி தான் சாப்பிடணும். நீங்களே ரெடி பண்ணி சாப்பிடுங்கன்னா நாங்க சொல்ல கிடையாது. அந்த வீடியோல அவங்கவுங்க மெடிசன் ரெடி பண்ணி சாப்பிடுங்கன்னா நாங்க எந்த வீடியோலும் சொல்ல கிடையாது. அந்த பொண்ணு சாப்பிட்டது அது தப்பு, அது நாங்க பொறுப்பு இல்லை. எங்க மெடிசன் எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணி நாங்க மெடிசன் ரெடி பண்ணி நாங்க கொடுத்து எங்க மேல ஃபால்ட்டுன்னா சொல்லுங்க கேட்கறேன். இல்ல அந்த மருந்து நீங்க ரெடி பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்ல, அப்ப இந்த வீடியோட ஒரு மோட்டிவ்னு இருக்குல்ல, இந்த உடல் எடையை குறைக்கணுமா, இதை சாப்பிட்டா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா அதை சாப்பிடுறாங்க. இல்ல நாங்க எந்த அளவுல சாப்பிடணும், என்ன குவான்டிட்டியில எடுக்கணும், எந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும்னா டாக்டருக்கு தானே தெரியும். அவர் ஃப்ரை பண்ணி இப்ப நீங்க ஏதோ ஒரு ஒரு காய் பண்றீங்கன்னா அது எந்த லெவல்ல வேக வைக்கணும்னு உங்களுக்கு தெரியும், சமைக்கிறவங்களுக்கே தெரியும்.
அது சின்ன பொண்ணு என்ன மாதிரி பண்ணுச்சோ தெரியல, இல்ல பண்ணின பொண்ணு ஏதாச்சும் டாக்டரை கன்சல்ட் பண்ணு. அவனுக்குள்ள ஏன்னா அவங்க ஊர்லயே எத்தனையோ சித்தா மெடிக்கல் இருக்கும், மெடிசன் படிச்சவங்க இருப்பாங்க, கன்சல்ட் பண்ணி சாப்பிட்டுருக்கலாம்ல. இல்ல மேடம், இப்போ நீங்க அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கீங்க இல்லையா, அந்த வீடியோல செய்முறை சொல்லியிருக்கீங்க. இந்த செய்முறை இந்த வயசுக்கு எப்படி சாப்பிடணுங்கிற முறை இருக்கு, இதை நீங்க டாக்டர் கிட்டயோ இல்ல எங்க கிட்டயோ கன்சல்ட் பண்ணணுங்கிறத நீங்க பேசலையே வீடியோல. மேடம் அது இப்ப வீடியோ பண்றவங்க இப்ப ஆயில்லாம் நாங்க வீடியோ போடுறோம், அந்த மாதிரி எங்களை கன்சல்ட் பண்ணாதீங்கன்னா சொல்றோம், கன்சல்ட் பண்ணி சாப்பிடுங்க, கன்சல்ட் பண்ணாதீங்கன்னா நாங்க சொல்லல. நாங்க முதல்ல வீடியோ போடுறோம். இப்ப ஆயில் ரெடி பண்றவங்க எங்கள்கிட்ட போன் அடிச்சு கேக்குறாங்க, அந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம், ஆனா உங்க கலர் எங்களுக்கு வரல அப்படின்னு. நீங்க என்ன குவான்டிட்டியில போடுறீங்க? அட்லீஸ்ட் ஒரு ஆயில் ரெடி பண்றவங்க எங்கள்கிட்ட கேட்கும்போது இந்த பொண்ணு ஏன் கேட்கல? இல்ல மேடம், ஆயில் வந்து பிரச்சனை இல்ல. நீங்க ஒரு வீடியோ நல்லதுக்கு போடுறீங்க, உடல் எடை குறைக்கணும்ன்றது நீங்க உங்க வீடியோல அந்த டிஸ்கிரிப்ஷன் சொல்லணுமா இல்லையா? டிஸ்க்ளைமர் மாதிரி நீங்க சொல்லணும்ல. அது வந்து ரெடி பண்ணி அனுப்புறதுக்கு நாங்க சொல்லுவோம். நாங்க எங்க கிட்ட வாங்குறதுக்கு நாங்க பொறுப்பு, அவங்கவுங்க ரெடி பண்றதுக்கு நாங்க பொறுப்பு கிடையாது. அவங்கவுங்க ரெடி பண்ணி சாப்பிடலாங்கிறதுனால நீங்க செய்முறை சொல்றீங்க, இல்லன்னா நீங்க செய்முறை சொல்லியிருக்க மாட்டீங்க இல்லையா? செய்முறையே சொல்றீங்க. அப்போ செய்முறை சொல்றீங்க, சரி செய்முறை செஞ்சு என்ன குவான்டிட்டியில சாப்பிடணும்னு நாங்க சொல்லியிருக்கோமா? இல்ல அதுதான் அத நீங்க குவாண்டிட்டி சொல்லல. அதுதான் நாங்க இப்படி செய்யணும் தான் நாங்க சொல்றோம். இப்படி செய்யணும்னு மட்டும் சொல்றதுதான் அது பிரச்சனைன்னு சொல்றோம். இந்த குவாண்டிட்டி சொல்லணும், அப்படி இல்லையா? இந்த குவாண்டிட்டில தான் சாப்பிட வேண்டிய. ஓகே மேடம், ஓகே நீங்க சொல்றது நாங்க எந்த மெடிசன்லயும் நாங்க இந்த மாதிரி குவான்டிட்டில செய்யறோம்னு சொல்லி நாங்க உங்ககிட்ட இப்படி சாப்பிடணும் நாங்க சொல்லலையே, நீங்க சொல்றீங்க ஓகே. அப்ப ஆயில் ரெடி பண்றவங்க ஏன் எங்க கிட்ட கேக்குறாங்க? பல்பொடி ரெடி பண்றவங்க ஏன் கேக்குறாங்க? இதே வெங்காயம் ரெடி பண்றவங்க ஏன் எங்க கிட்ட கேக்குறாங்க? இந்த பொண்ணு ஏன் எங்க கிட்ட கேட்கல? சொல்லுங்க. எல்லாரும் கேட்பாங்கன்னு நீங்க சொல்லிடுல, கேட்கணும்னு நீங்க சொல்லிட முடியாது. வணக்கம், சொல்லுங்க. சொல்லுங்க மேடம், பேசிட்டே இருந்தேன், கட் பண்ணிட்டீங்க. கட் ஆயிடுச்சு, வேற லைன் வரும்போது கட் ஆயிடுச்சு. சொல்லுங்க மேடம். ஓகே. இல்ல மேடம், இப்ப அதுக்கான பதில் உங்க தரப்புல என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன ஒரு பொண்ணோட உயிர் போயிருக்கு, அலட்சியமான பதிலா இருக்கு உங்களோட. இருங்க அந்த வீடியோவை நீங்க நம்ம பாத்துருக்கீங்களா? கீழே என்ன கொடுத்துருக்காங்க அந்த பதிவுல? முன்னாடி டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி தான் சாப்பிடணும் தானே சொல்லி இருக்கோம். இல்ல மேடம், நீங்க வீடியோல அவ்வளவு குட்டி எழுத்துக்கள்ல அப்படி ஓடுறது வந்து நம்ம விளம்பரத்துல போற மாதிரி. நீங்க சொல்றதை கேளுங்க. சொல்லுங்க. குட்டி எழுத்து பெரிய எழுத்துனா நாங்க வந்து சொல்லல. படிக்க முடியுதா? எவ்வளவு ஸ்பீட்ல ரன் பண்றீங்க தெரியுமா? நாலேஜ் இருந்தா கண்டிப்பா கன்சல்ட் பண்ணி தான் வாங்கணும்னு தெரியணும். சும்மா ஏதாச்சும் உங்களுக்கு இப்போ அந்த யூடியூப் சேனல்ல போய் பார்த்தோம்னா அந்த முழு வீடியோ இல்ல. நம்ம சமூக வலைதள பக்கத்துல அந்த ஒரு போர்ஷன் மட்டும், அந்த வெங்காரம் சாப்பிட்டா உடல் எடை குறையும்ங்கிற அந்த ஒரு போர்ஷன் மட்டும் சர்க்குலேட் ஆகிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அந்த வீடியோல ஏன் பேசல? வீடியோல பேசும்போது நீங்க சொல்லியிருக்கலாமே, நீங்க எந்தெந்த ஒவ்வொரு வயசுக்கும் ஒவ்வொரு அளவு இருக்கு, இந்தந்த அளவுக்கு தான் எடுத்து சாப்பிடணும், அதனால நீங்க நாங்க சொல்லியிருக்க செய்முறையை மட்டும் வச்சு சாப்பிட்றாதீங்க, நீங்க மருத்துவர்கிட்ட ஆலோசனை எடுத்துக்கணும்னு நீங்க பேசும்போது வீடியோல சொல்லியிருக்கலாமே. இப்போ ஒரு அப்பாவி உயிர் போயிடுச்சு அப்படிங்கிற கேள்விகளையும் நம்ம முன் வச்சோம். அதுக்கும் அவங்க திரும்ப திரும்ப சொல்லக்கூடிய பதில், நாங்க சாப்பிட சொல்லல, எதா இருந்தாலும் நாங்க வந்து மருத்துவரோட ஆலோசனை எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்றோம் அப்படிங்கிற ஒரு பதில தான் சொல்றாங்க. ஹலோ ஹலோ, நான் ஒன் இண்டியா தமிழ்ல இருந்து ரிப்போர்ட்டர் அக்ஷயா பேசுறேன். சொல்லுங்க சார். வணக்கம். நீங்க சார், உங்க பேர்? கார்த்திக். சொல்லுங்க. நீங்க தான் அந்த வீடியோல வரவங்களா சார்? இல்லைங்க. நீங்க என்ன இருக்கீங்க சார் சேனல்ல? நான் சேனல்ல ஒர்க் பண்ணலங்க, நான் கிளினிக்ல ஒர்க் பண்றேன். உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. இல்ல சார், இந்த மதுரையில அந்த மாணவி உங்களுடைய சேனல்ல பார்த்து இந்த வெண்காரம் வாங்கி சாப்பிட்டு உயிரிழந்ததாக செய்திகள் பெரும்பாலும் பரவிக்கிட்டு இருக்கு. அது சம்பந்தமா உங்களுடைய விளக்கம் கேட்கலான்னு கால் பண்ணியிருந்தோம் சார். இல்ல, நம்ம போடுற வீடியோஸ் நம்ம சேனல் ப்ரமோஷன் போடுவாங்க இல்லைங்களா, அதுலயே தெளிவா டிஸ்க்ளைமர் கொடுத்துருவாங்க. இதுல போடுறது வந்து ஒரு பொதுப்படையான மருத்துவ குறிப்பு. இதை வந்து நீங்க கன்சர்னான முறையான மருத்துவரோட ஆலோசனை இல்லாம எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி டிஸ்க்ளைமர் போட்டுட்டு தான் வீடியோவே போடுவாங்க. சரிங்களா? சார், பட் அந்த வீடியோல எல்லாரும் அது தெரியுது. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த டெக்ஸ்டும் குட்டியா இருக்கு, ரொம்ப ஸ்பீடா இருக்கு. வீடியோல பேசுறவங்க அதை சொல்லியிருக்கலாமே, இந்த வயசுக்கு இந்த அளவுன்னு இருக்கு, நீங்க டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி. அதாவது டாக்டர் கன்சல்ட் பண்றதுக்காக தான் டிஸ்பிளேல நம்பர் கொடுக்குறோம். சரிங்களா? மேலும் தகவல்களுக்கு அப்படின்னு நம்பர் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த நம்பருக்கு கூப்பிட்டா டாக்டர் தான் பேசுவாங்க, டாக்டர் தான் டீட்டெயில் சொல்லுவாங்க அவங்களுக்கு. சரிங்களா? வாட்ஸ்அப்ல அனுப்புங்க, உங்களுக்கு தேவையான தகவல் வந்து டாக்டர் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு தான்
உங்களுக்கு மற்ற டீட்டெயிலாம் சொல்லுவாங்க. அது வந்து ஒவ்வொருத்தரோட உடல் தன்மைக்கு ஏற்ற மாதிரி டாக்டர் அதை கேட்டுட்டு பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்கன்னு நான் சொல்றேன். உங்களுக்கு புரியுதுங்களா? அது வீடியோலயே சொல்லியிருக்க கூடாதா? ஏன்னா ஓப்பனிங்லயே வீடியோல அதுதானே மேடம் சொல்றோம். வீடியோ பேசும்போது அந்த வீடியோல சொல்லல சார். நீங்க டிஸ்க்ளைமர் மாதிரி கீழே போடுறீங்க. அது ரொம்ப குட்டியான டிஸ்க்ளைமர், ரொம்ப ஸ்பீடா ஓடுது. அது வெறும் டிஸ்க்ளைமர் மட்டும் நீங்க போடல. அதை தாண்டி உங்க கிளினிக்ல என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறீங்க, என்ன மாதிரியான விஷயங்கள் நீங்க அணுகலாம்ங்கறத உங்களோட ப்ரொமோஷன் மாதிரி தான் அது போட முடியும்னு ஒன்னு இருக்கும் இல்லீங்களா? அதனால அது கட் ஆயிடும். அதோட ஃபுல் வீடியோ அதே சேனல்லயே இருக்கும். நீங்க அந்த வீடியோல வந்து சேனல்ல வந்து அது மட்டும் தானே பாத்துருப்பீங்க. அதோட ஃபுல் வீடியோ அதுலயே இருக்கும். அதையே பாத்துருக்கலாமே. அதுல ஃபுல்லாவே இருக்கும், டீடைல் ஃபுல்லா. அது ரன்னிங் ரொம்ப ஸ்பீடா இருக்கு, குட்டி டெக்ஸ்ட் இருக்கு. அதை தாண்டி நீங்க அதை தாண்டி இல்ல மேடம், நீங்க பிராக்டிகலா இப்ப என்ன கேக்குறீங்க? ஒரு மொபைல்ல ஒரு டிவில வர்றத வந்து போன்ல பார்த்தா சின்னதா தான் தெரியும். இது வந்து ஒரு பொதுப்படையான போஸ்ட் போடக்கூடிய ஒரு சேனல் தானே தவிர சேனல் வந்து இதுக்கான முழு பொறுப்பை ஏத்துக்காதுன்னு தான் போட்டிருக்கோம் இல்லைங்களா? நீங்க வந்து மருத்துவரோட ஆலோசனையை கேட்டுட்டு தான் மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணாதது வந்து அது வந்து சேனலோட தப்பு இல்லை இல்லையா? ஒரு உயிர் போயிருக்கு அப்படிங்கிறப்போ நம்ம அதுக்கான இதை எடுத்துக்கணும் இல்லையா சார்? மேடம், அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோட தான் நாங்க அதை முன்கூட்டியே சொல்லியிருக்கோம்னு சொல்றோம். உங்களுக்கு நான் சொல்றது புரியுதுங்களா? நீங்க வந்து என்னைய கார்னர் பண்ணணும்னு பேசுறீங்க. அப்படி இல்ல சார், நாங்க விளக்கம் ஜஸ்ட் உங்க சைடுல இருந்து என்ன சொல்றீங்கங்கறத மட்டும் தான் கேக்குறோம். நான் விளக்கமா என்ன சொல்றேன்னா, என்ன பண்ணாலுமே கடைசியில நாங்க இதை சொல்லி தானே, அதுக்காக தானே அந்த ஸ்க்ரோலிங்கே கொடுக்குறோம். மருத்துவரோட ஆலோசனை பேர்ல தான் எது எடுக்கணும்னு சொல்லி எதுக்காக அதை கொடுக்குறோம். ஒரு வீடியோ வருது, நமக்கு தெரியாம யாரோ ஒருத்தவங்க பண்ணிட்டாங்க, அவங்க பண்ணதுக்காக நாங்க வருத்தப்படுறோம் தான், அதெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்ல, சரிங்களா? ஆனா நமக்கு தெரியாம ஒரு விஷயம் நடந்துருச்சு, அதுக்கு நீங்க என்னைய பொறுப்பேற்றுக்க சொல்றீங்களா? இப்ப என்னோட கன்சர்னுக்கு வந்திருக்கு, எனக்கு தெரிஞ்சே நாங்க அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கும், சரிங்களா? நீங்க கேட்டிருக்கீங்கல்ல, அவங்க உங்ககிட்ட கேட்டுட்டு தானே பண்ணாங்க, நீங்க எப்படி இப்படி சொல்ல போச்சு அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? இல்ல இனிமேலாவது அது மாதிரியா அந்த இதை போட்டிருந்திருக்கலாமேங்கிறதா எல்லாருடைய கன்சர்னா இருக்கு. முழுக்க சமூக வலைதளங்கள்ல உங்க சேனல் மேலதான் வந்து இது பண்ணி அக்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் நாங்க விளக்கம் கேட்கலாம்னு கால் பண்ணிருந்தோம் சார், வேற எதுவும் இல்ல. மேடம், நானும் அதைத்தான் மேடம் சொல்றேன். ஷார்ட்ஸ்ல கொடுக்கறத நாங்க ஃபுல் வீடியோ கட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம். ஃபுல் வீடியோல கொடுத்துருக்கோம் இல்லையா? நாங்க கொடுக்கவே இல்லைன்னா நீங்க சொல்றத வந்து ஒத்துக்கலாம். ஆனா அதுல கொடுத்துருக்கோம் இல்லைங்களா? நீங்க அதை ஒத்துக்க மாட்டீங்களே. அந்த பதில் அப்படிங்கிறது ஏற்கத்தக்கது கிடையாது அப்படிங்கிறத நம்ம இங்க பதிவு பண்றோம். இதையெல்லாம் தாண்டி நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு பொறுப்புணர்வு வேணும். எல்லாத்தையும் கண்மூடித்தனமாக நம்பக்கூடாது. ரீல்ஸ் மீதான மோகங்களாக இருக்கட்டும், ஈர்ப்பாக இருக்கட்டும், சமூக வலைதளத்தின் மீதான அதீத நம்பிக்கை, கண்மூடித்தனமான நம்பிக்கை, இதெல்லாம் தவிர்த்து நம்ம ஒரு பொறுப்புணர்வோடு இருந்தோம் அப்படின்னா இவங்களெல்லாம் சொல்லாமல் நம்மளை பாதுகாப்பாக இருக்க முடியும். இது சம்பந்தமாக சைக்காட்டிஸ்ட் திரு சிவபாலன் அவர்கள்கிட்டையும் நம்ம பேசணும். இதிலே நம்ம எப்படி சார் மீண்டு வருது, இதுக்கு என்னதான் சொல்யூஷன் சொல்லிட்டு அவரும் ஒரு சில விஷயங்களை நம்ம கிட்ட பகிர்ந்துக்கிட்டாரு. சோசியல் மீடியா அதனால ஏற்படக்கூடிய மோகம் அல்ல, அது மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை, ஈர்ப்பு, இதை எப்படி சொல்றது, இதுல இருந்து நம்ம எப்படி வெளில வருது, எப்படி பாதுகாத்துக்கிறது சார், இதெல்லாம் பாக்குறப்ப உங்களுக்கு எப்படி ஒரு சைக்காட்டிஸ்டா நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? இல்லை, அதாவது இந்த ஒரு சமூக வலைதளங்கள் மேலே இருக்க மோகம் அப்படின்ற மாதிரி மட்டும் இதை நம்ம சுருக்கி புரிஞ்சிக்க முடியாது. இது வந்து இன்னைக்குள்ள ஒரு ஜெனரேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ஐடென்டிட்டி கிரைசிஸ். அவங்களோட அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடிய வெளின்றது ரியல் லைஃப்பில் அவங்களுக்கு இல்லை. அப்போ ரியல் லைஃப்பில் அவங்களால எந்த சாதனைகளும் செய்ய முடியல. ரியல் லைஃப்பில் அவங்க மேலே வந்து ஒரு கவனத்தை அவங்களால திருப்ப முடியல. அப்போ இருக்கிறதுலே மிக சுலபமான வழின்றது என்னன்னா, ஒரு சோஷியல் மீடியாவில் ஒரு கவனத்தை ஈர்க்கிறது தான். அப்போ ஒரு சோஷியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் கவனத்தை ஈர்க்கிறது அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரீமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறது. நீங்கள் ஒரு சாதாரணமாக சொல்கிறதையோ இல்லை ஒரு உண்மையை நீங்கள் பகிர்ந்துக்கிறதுனாலையோ ஒரு சோஷியல் மீடியாவில் உடனடி ரீச்ன்றது உங்களுக்கு இருக்காது. ஒரு எக்ஸ்ட்ரீமான ஈவெண்ட், ஒரு ஷாக் வேல்யூ அந்த ஈவெண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். அப்போ அப்படிப்பட்ட ஈவெண்ட்டை நீங்கள் சொல்லும்போது தான் உடனடியாக அவங்க மேலே ஒரு கவனம் வரும். அப்போ இந்த உடனடி கவன ஈர்ப்புக்காக ஒரு தவறான ஒரு ஷாக் வேல்யூ உள்ள ஒரு தகவல்களை ஷேர் பண்ணுறது, இல்லை இது மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீமான நடவடிக்கைகளில் இறங்குறது, ஆபத்தான நடவடிக்கைகள் இறங்குறது, ஒரு ரிஸ்க் டேக்கிங் பிஹேவியரில் என்கேஜ் ஆகிறது. இந்த ட்ரெயின்லலாம் போகும்போது படிக்கட்டிலேயே போட்டு அதெல்லாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். ஸோ இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர். இது எதற்காகனா உடனடியாக சோஷியல் மீடியாவில் ஒரு கவனத்தை ஈர்க்கிறதுக்காக. இப்படிப்பட்ட விஷயத்தை பார்க்குறாங்க இல்லையா ஒரு சோஷியல் மீடியாவில், அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்?
அவங்க இந்த தகவல்கள்லாம் உடனடியாக நம்பக்கூடாது, அவங்க உடனடியாக அதுக்கு ரியாக்ட் பண்ணக்கூடாது, உடனடியாக அதை ஷேர் பண்ணக்கூடாது, உடனடியாக அதை நம்பக்கூடாது. இது மாதிரி சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய எல்லா இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணோம், நம்ம ஸ்க்ரீன் பண்ணோம், அதை நம்மளோட அறிவுக்கு உட்படுத்தி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அந்த உடனடியாக ஒரு கவன ஈர்ப்புக்காக ஒருத்தன் ஒரு போஸ்ட்டை போடுறான்னா அதை உடனடியாக நம்பிக்கிட்டு நம்மளும் அதுக்கு உடனடி ரியாக்ட் பண்ணக்கூடாது. அப்போ வந்து இந்த ஸ்பெக்டாக்டர்ஸ்னு சொல்லக்கூடிய மற்றவங்க, இப்போ உதாரணத்துக்கு அந்த மதுரையில் ஒரு பொண்ணு ஏதோ ஒன்று சாப்பிட்டு இறந்துருது அப்படின்னா, இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் இப்படி இதை சாப்பிட்டா வெயிட் குறையும் அப்படின்னா உடனடியாக நம்பிக்கிட்டு உடனடியாக நானும் சாப்பிட்டு உடனடியாக குறைக்கணும்னு நினைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலுமே ஒரு ஸ்லோலி ஸ்டடியாக போனாதான் எதுவுமே ஒரு ஹெல்த்தியான ஒன்று. வெயிட்டை குறைக்கிறதா இருந்தாலுமே நாளைக்கே குறைக்க வேணாம், ஒரு மாதத்தில் குறைக்க வேணாம், அது ஒரு 1 இயரில் நிதானமாக குறைக்கணும். அப்போ இந்த தகவல்கள்லாம் வருதுன்னா உடனடியாக ஆராய்ஞ்சு பார்க்கணும், இதில் என்ன சயின்டிஃபிக் வேலிடிட்டி இருக்குது, அது அறிவியல் பூர்வமாக இருக்கா. அப்போ இவங்க இந்த ஸ்பெக்டாக்டர்ஸுமே இந்த தகவல்களுக்கு உடனடி ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதை போடுறவங்களுக்கும் நம்ம மொராலிட்டியிலிருந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சொசைட்டியில் நம்ம பில்ட் பண்ணணும். இதை பார்க்குறவங்களும் உடனடியாக ரியாக்ட் பண்ணாமல் இருக்கணும். அதற்கப்புறம் தான் ஒரு அரசாங்கமாக இருக்கணும், இல்லை நம்மள மாதிரியான ஒரு மீடியா, ஒரு சிவில் சொசைட்டியாக இருக்கட்டும், இதை இன்னும் நம்மளோட ரோல் இதில் என்ன இருக்குன்றதை நம்ம அதற்கப்புறம் தான் அதில் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணணும். ஆக மொத்தம் சோஷியல் மீடியானாலே தப்பு அப்படின்னு சித்தரிக்க முயற்சிக்கிறீங்களா அப்படிங்கிற பல கேள்வி சிலருக்கு வரலாம். அந்த முயற்சி நம்மளோடது கிடையாது. பல பேர், ஏழை எளியவர்களாக இருக்கட்டும், திறமை இருந்து வாய்ப்பு கிடைக்காத நிறைய பேருக்கு சமூக ஊடகங்கள்ங்கிறது மிகப்பெரிய அளவில் வாழ்க்கையை பரிசளிச்சிருக்கு. அது எதையுமே நம்ம மறுதளிக்கலை. ஆனால் அதே நேரம் பல அப்பாவி உயிர்கள் போகிறதுக்கும் ஏமாற்று பெருவழிகள் வாழ்வதற்குமான ஒரு இடமாகவும் சமூக வலைதளங்கள் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம உஷாராக இருக்கணுமோ அந்த உஷாராவும் இருக்கணுங்கிற ஒரு எச்சரிக்கைக்கான பதிவு தான் இது. Subscribe to One India and never miss an update.